ஒளி நேயர்களுக்கு வணக்கம். அம்பாளின் அருள் எல்லாருக்கும் நிறைந்து இருப்பது. அது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆதி பராசக்தியை உருவெடுத்து வந்தது போல இருப்பாள். பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய பவர் பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டாள் தாயார் பிறந்த மாதம் அந்த மாதம் தான் ஆடி மாசத்தில். அது பூர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் லிங்க் ஆகுது. அதே சமயம் இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடி பூரத்தில் பிறந்தவர்கள் அவ்வளவு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் உலகத்தை பஞ்சபூதங்களையும் ஆட்கொள்ளக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. பஞ்சபூதங்களும் ஐக்கியமாகுது. அதாவது பஞ்சபூதம், அதாவது ஆகாய தத்துவம் பொதுவான வெளிப்புற தோற்றத்துக்குரியது. அந்த வெளிப்புற தோற்றத்திலிருந்து உருவாக்கக்கூடிய காற்று தத்துவம், அதிலிருந்து உருவாகக்கூடிய அக்னி, அதிலிருந்து வரக்கூடிய நிலம், நிலத்திலிருந்து உருவாகக்கூடியது நீர். இப்படி அந்த பஞ்சபூதங்களையும் அப்படி ஒன் பை ஒன்னாக உள்ளடக்கி வந்தது எது? இந்த பூமியை ஆட்கொள்வது போல் ஆட்கொண்டது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். அப்ப பூமியை ஆள பிறந்தவர்களாக, அந்த பஞ்சபூதங்களும் ஆள தெரிந்தவர்களாக இருப்பவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதனால்தான் ஆடி அபூரமும் சிம்மத்துக்கு முக்கியமான விஷயமான ஆடி பூரம் சிம்மத்துக்கு மிக முக்கியமானது. அதாவது அம்மானுடைய வளைகாப்பும் சரி, ஆண்டாளுடைய பிறப்பும் சரி, பெண்ணை ஆட்கொள்ளும் உலகை ஆளும் மூகாம்பிகை பிறந்ததும் இம்மாதம் தான். முப்பெரும் தேவியில் ஒன்று கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான். அதனால்தான் ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பான கொண்டாட்ட. பெண்களுக்கு அள்ளி ராஜ்யம் புரிவதற்கு மிக சிறந்த ஆட்டமே ஆடி மாதம் தான். அந்த ஆடி மாதத்தில் சூரியனுடைய ராசி சிம்ம ராசிக்கு எவ்வளவு பவர்ஃபுல்னா, பெண்கள் மூகாம்பிகை, அதாவது நாட்டை ஆளக்கூடிய பெண்ணாக பிறந்த முக்காவாசி பாத்தீங்கன்னா சிம்மத்தில் தொடர்புடையவர்களாக தான் இருப்பார்கள். அவ்வளவு ஆளும் திறமை உடையவர்களாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஆடிப்பூரத்தில் நம்ம சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவு நற்பலன்கள் அவங்க பெற்றாலும் உலகிய வாழ்க்கையில் வெளிப்புற வாழ்க்கை எல்லாம் அவங்க தொடர்படுத்தி ஒன் பை ஒன்னாக அவங்க தோற்றிட்டாலும் ஆக கடைசியாக மண்ணுள் தோன்றும் நீராக, மண்ணுங்கிறது ஆசை, அது எத்தனாவது 4வது இடம், அதுக்கப்புறம் நீர் வருது. 4வது இடமான மண்ணையும் நீரையும் அவர் தொடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. மண்ணுங்கிறது ஆசை, நீருங்கிறது உறவு நிலை. இது ரெண்டும் அவங்களுக்கு கடைசியாக வருவதனால் இவங்க என்னன்னா சாபம் அப்படின்னா என்ன சாபமாக இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக தாயினுடைய முழுமையான அன்பு கிடைக்குமானா இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்காது. தாயை இவங்க நாடவே கஷ்டமா இருக்கும். தாயினுடைய முழுமையான பாசத்தை உணர மாட்டார்கள். தாய் இருந்தும் அவங்க தாயினுடைய அன்பே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, இவங்க பேச்சில் ரொம்ப சுருக்கம் இருக்கும். பேசுறத ரொம்ப சுருக்கமா பேசுவாங்க. இவ்வளவுதான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த பேசுற சுருக்கத்துடன் பேசினாலும் அறிவுடன் பேசுவார்கள். அந்த அறிவுத்திறனான பேச்சு இவங்க ஆளும் திறனாக உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க பாத்தீங்கன்னா குடும்ப விஷயத்திலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தவர்கள். எதை எடுத்தாலும் நிதானமா இது இவ்வளவு போதும், இவ்வளவு இது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறையாக எடுத்துக்கொள்வார்கள். அவ்வளவு அறிவுத்திறனாக குடும்பம் நடத்துவதில் அறிவுத்திறன் உடையவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்தும் சாபமான தாயின் சாபத்தை வாங்குவது போல் இருப்பதினால் இந்த ஆடி மாசத்தில் இவங்களுக்கு தாயின் சாபத்தை நீக்கக்கூடிய மாதமாக மாறதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. இந்த தாயினால் இவங்களுக்கு சாபமாக இருந்தாலும் தாயினால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதை நீங்க யோசிச்சுக்கோங்க. தாயால் நிறைய மாற்றங்களும் ஏற்படும். ஆனால் தாய் நன்மைனா லாபங்கள் கிடைக்கும் ஒழிஞ்சு, ஆனா தாயின் அன்பு அரவணைப்பு கிடைக்குமானா அது கிடைக்காது. ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தாயாக இருப்பாள், ஆனா அரவணைப்பு கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கிறாளானா இல்ல அப்படிங்கறதுதான் முக்கியமானது. அப்ப இங்க அரவணைப்பு கொடுக்கக்கூடிய தாயின் அன்பை பெறுவதற்கு இந்த ஆடி மாட வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரி, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க முதல்ல எடுக்கிற வேண்டியது என்னன்னா, கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு போவது மிக சிறந்த பலனை தரும். இது தனிப்பட்ட முறை. அம்மன் வழிபாடு மிக முக்கியமானது. இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது இவங்க கால் பாதத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறது. இவங்க நடைபயணம் மேற்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். அம்மன் கோயிலுக்கு நடைபயணம் மேற்கொள்வது மிக சிறந்த நல்பலனை தரும். இல்லாட்ட யாருக்காச்சும் ஆடி மாசத்தில் பாத பூஜை பண்ணுவது சிறந்த பயனை தரும். ஏதாவது ஒரு கல்யாணம் ஆன பெண்ணை கூட்டு பாத பூஜை பண்ணலாம். தாய் ஸ்தானத்தில் உள்ள பெண்களுக்கு பாத பூஜை பண்ணலாம். நீங்க உடனே சொல்லக்கூடாது ஆணுக்கா பெண்ணுக்கான்னு சொல்லக்கூடாது.
எல்லாமே பெண்ணுக்குள்ளதான், பெண்ணின் கால் பாதத்துக்கு தான் பூஜை பண்ணணும். இது என்னன்னா ஆடி மாதம் பெண்மைக்குரிய மாதமாக இருப்பதனால் பெண் பாதங்களுக்கு தான் பூஜை பண்ணணும். ஒரு ஆணாக இருந்தால் அந்த பெண் வந்து வயதான தாய் ஸ்தானத்தில் உள்ள பெண்ணுக்கு பூஜை பண்ணலாம். பெண்ணாக இருந்தால் அவள் வந்து சுமங்கலி பெண்களை கூட்டு கொண்டு பாத பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பாத பூஜை பண்ணும்போது ஒரு பாதத்தை, பெண்ணின் பாதத்தை பிடிக்கும் போது உங்களுக்கு தோஷ நிவாரணம் கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த ஆடி மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா தேவி. ரொம்ப அற்புத சக்தி, விஷ்ணு துர்க்கையுடைய அம்சத்தை பெற்றவள். அவளை வழிபடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நீங்க இந்த சமயத்தில் நீங்க கட்ட வேண்டிய கயிறு வந்து என்னன்னா, மகாலட்சுமி கோயில் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மஞ்சள் கலர் கயிறு அந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா அது கையில் கட்டுவது மிக சிறப்பாக இருக்கும். அந்த இல்லாட்ட நீல நிற கயிறுகள், நீல நிற கயிறு கிடையாது, மஞ்சள் நிற கயிறு கட்டுவது மிக சிறந்த பயனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் நிற கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மங்கள பொருட்களை தானம் செய்வது மிக சிறந்த பலனை தரும். ஆடி மாதத்தில் மங்கள பொருட்கள் என்ன பொருட்கள் தானம் செய்யலாம்? மஞ்சளுடன் வெத்தலை பாக்கு, மஞ்சளுடன் வெத்தலை பாக்கு 2 பழம் அதை வைத்து தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். மஞ்சள் தானம் மிக முக்கியமான தானம். அதனோட 2 பூவையும் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா, மஞ்சள் வெத்தலை பாக்கு பூ வைத்து கொடுப்பது தானங்களில் சிறந்த தானமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உணவு வந்து என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆடி மாதத்தில் பாசிப்பருப்பு உருண்டை அல்லது லட்டு, இல்லாட்ட கோமேத அந்த லட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு கொடுக்குற அல்லது பூரண கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சிறுபருப்பில் வைத்த இனிப்பு கொழுக்கட்டை ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க. சிறுபருப்புல வறுத்து நெய் ஊற்றி செய்வாங்க, அந்த இனிப்பு கொழுக்கட்டை இல்லாட்டா லட்டு. இதை வந்து நீங்க தானமாக இந்த ஆடிப்பூரத்தில் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆடிப்பூரத்தில் நீராகாரத்துடன் சேர்ந்து இந்த பிரசாதத்தை கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீராகாரத்துடன் சேர்ந்து இந்த பிரசாதத்தை கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாபம் வந்து தாயின் சாபம் மிக சிறந்த சாபம். அந்த தாயின் சாபத்தை நீக்குவதுக்கு தான் பாத பூஜை செய்ய சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கையில் போட வேண்டிய வளையல் வந்து என்ன வளையல்னா பிங்க் கலர் வளையலை போடுவது சிறந்த பலனை தரும். பிங்க் கலர் அல்லது இந்த இது பர்பிள் கலர் இதெல்லாம் போடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளி, ஆடிப்பூரம், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த 3 நாட்களில் நீங்க பயன்படுத்தக்கூடிய உடைகளின் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திய உடைகள் வந்து பிங்க் கலரான உடைகளை பயன்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்னா டார்க் பிங்க் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கலரை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து வீடு அதாவது தாயை வந்து எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும். அதனால புத்தகங்களை தானம் கொடுப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்புறம் ஆடி வெள்ளியில் வந்து அம்பாளுக்கு போட வேண்டிய வளையலும் பிங்க் கலர் வளையலை போடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தலையில் வைக்க வேண்டிய பூ மல்லிகை பூவாக வைக்குவது சிறப்பாக இருக்கும். மல்லிகை பூ மட்டுமல்லாமல் பவள மல்லியும் சொல்லுவாங்க, அந்த பவள மல்லியும் தலையில் வைப்பது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த ஆடிப்பூரம், இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் வந்து உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் உணவு தானங்கள் மட்டும் வந்து உங்களுடைய சாபங்களை நீக்குவதற்கு மட்டும் இல்லாமல் வருமானத்தை பெருக்குவதற்கான விஷயமும் உணவு தானத்தில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா இந்த உலகியல் அதாவது வெளி உலகத்தில் நல்ல பாப்புலரா நல்ல எந்த இடத்துல எதை போனாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் ஆகும். ஆனால் மண் தத்துவமும் நீர் தத்துவமும் தான் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக கொடுக்குது. அதை வந்து சிறம்பட ஆற்றுவதற்கு போக வேண்டிய கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா மண் தத்துவத்துக்குரியது கோயில்களும் நீர் தத்துவம், இதுதான் ஆடி மாதத்தினுடைய முக்கியமான இது. மண்ணும் நீரும் சேரும் இடமாக ஆடி மாதம் இருப்பதினால் இது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சொப்பன இதா இருக்குது, கனவு பலன் மாதிரி இருக்குது, கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதற்குதான் மண்ணும் நீரும் சேர்ந்த இடமான சேர்ந்த மாதிரி இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. மண்ணும் நீரும் சேர்ந்த இடம், மண்ணால் செய்யப்பட்ட
அம்மனை எடுத்துக்கோங்க. அந்த அம்மன் வந்து சுத்தி நீர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அம்மன் வந்து எந்த மாதிரி அம்மனாக இருப்பா அப்படிங்கிறது, துர்க்கையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கையில், அதாவது நம்ம சொல்லுவோம் காட்டு துர்க்கை அப்படிமோ, அந்த காட்டு துர்க்கைக்கு அந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால மேக்சிமம் காட்டு துர்க்கை கிடைக்கிறாளா, காட்டு துர்க்கை எங்க இருக்கான்னு பாருங்க. கொல்லிமலை பக்கத்தில் உள்ள ஒரு துர்க்கை அம்மனும் இருக்காங்க. அந்த அம்மனையும் நீங்க வந்து வனதேவதை அவளையும் எடுத்து வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடு பண்ணும்போது உங்க அந்த ஆடி பூரத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். நான் சொல்றது ஆடி மாதத்துக்கு தான். நீங்க மத்த மாதத்துங்கள் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, இது ஆடி மாத பலன் மட்டும்தான். ஆடி மாதத்தில் உங்களுடைய தேவதைகள் யார வழிபடலாம், எந்த தெய்வத்துக்கு நடைபயணம் மேற்கொள்ளலாம். வனதேவதைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாலே காரை நிப்பாட்டிட்டு நடக்கதான் செய்யணும். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நடைபயணம் கொஞ்சம் தொலைவுல நடக்கிற மாதிரி இருக்கிற பயணங்களை மேற்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் கிடைக்கும். நீங்க வைக்க வேண்டிய பல வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடவுளுக்கு உங்க கடவுளுக்கு நீங்க வைக்க வேண்டிய பழம்னா அத்திப்பழங்களை வைத்து வழிபாடு பண்ணும்போது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால் இந்த தெய்வங்களுக்கு இந்த நிற உடைகள், இந்த பூக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி உணவும் இதை கொடுத்து சாபங்களும் நீக்கி மிகப்பெரிய சக்தியின் உருவமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். இந்த ஆடி பூரம் வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அதுவும் கால் பகுதியில் மிக அற்புத சக்திகள். உங்க காலில் அடிக்கடி எண்ணெய் தடவி வச்சு அவங்க காலை, நீங்களே உங்க காலை தினமும் பிடிச்சு அப்படி உங்க காலை பிடிச்சு விட்டுட்டு அப்படியே படுக்க போங்க. அதுவே உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். இந்த மாதிரி மாற்றங்களை நிறைய உருவாகக்கூடிய ஆடி பூரத்தை அழகான வழிபாடுகள் மூலம் நிறைய வெற்றிகளை பெற மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.